எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த குறுகின நேரத்தில் இந்த நாள் முழுவதுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை தளர விடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் இயேசு நல்லவர் என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய சமாதானம் உங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கும். சரியா? கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஏற்கனவே இந்த வார்த்தையை நான் பேசினேன். மீண்டும் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். அந்த வசனத்தை பாருங்க. முறிந்து போம் அப்படின்னா முறிந்து போகும். கட்டுகள் முறியும், சாபங்கள் முறியும், வியாதியின் கொடூரங்கள் முறியும், குறிப்பாய் கடன் பாரங்கள் கட்டாயம் முறிந்து போகும். ஒரு புது வழி உங்களுக்காக திறக்கப்படும். விசுவாசியுங்கள். நான் சொல்ல சொல்ல ஆமேன் என்று சொல்லுங்கள். முடிஞ்ச கையை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். ஏனென்றால் அபிஷேக நாதர், பரிசுத்த ஆவியானவர், அவர் வல்லமை உள்ளவர். பிரியமானவர்களே, எவ்வளவு 40-50 இயர்ஸ் சாபங்களை கூட அவர் முறிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அபிஷேகம் வந்து சகல நுகங்களை முறித்து போடும். சகல நுகங்களை முறித்து போடும். சென்னையில், வட சென்னை பகுதியில், திருவொற்றியூரில் ஒரு வயதான ஒரு அருமையான ஊழியம் செய்கிற தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசி யாகமாள் என்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தாய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சிவகாசியை சேர்ந்தவர்கள். ஒரு காலத்தில் பயங்கரமான பில்லி சூனிய கட்டினால் முழு குடும்பமே சிதறப்பட்டது. அவருடைய தொழிலெல்லாம் முடங்கியது. அந்த நேரத்தில் இயேசுவை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். நடந்தது என்ன? இன்றைக்கு ஆயிரமான விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, பெரிய பெரிய தேவ மனிதர்களும் போய் தேவனுடைய ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு தாயாரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். காரணம், அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமானவர்களாய் அல்ல. தேவ கிருபை உங்கள் மேலே இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு, ஐயோ இந்த பாவத்தை என்னால் விட முடியலையே, இந்த சாபம் என்னை விட்டு போகலையே, இந்த கடன் பாரம் என்னை விட்டு அகலையே என்று நீங்கள் அங்கலாய்க்காதீங்க. நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி, ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து சகலவற்றையும் புதிதாக்கிடுவார். ஜெபம் பண்ணுவோமா? குடும்பமாக ஜெபம் பண்ணலாம். அருமையான ஆண்டவரே, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்று சொன்ன கர்த்தர், அது எப்படிப்பட்ட சாப கட்டோ, பயங்கரமான பொருளாதார நெருக்கடியோ, வியாதியோ, துன்பமோ, துயரமோ, முற்றிலுமாய் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கி, இப்பொழுது இவர்கள் கேட்கிற ஆண்டவரே இந்த வசனத்தின்படி, ஏசாயா 10:27 படி தேவனுடைய அக்கினி அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆச்சரியமான பதில் வரட்டும். பாவ கட்டுகளிலிருந்து, பாவ சிறையிலிருந்து விடுதலையாகட்டும். பூரண சுகத்தை தாரும். அற்புதங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மறந்துடாம நீங்க ஷேர் பண்றீங்க. சரியா? அதே போல இன்றைக்கு நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.